ஹலோ கைஸ், வணக்கம். ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. டீல அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு. அது நல்லா சப்போர்ட் பண்ணிட்டீங்க. ஒரு 50 சப்ஸ்கிரைபர் வந்துருந்தீங்க. தம்பி சொல்றது கேளுப்பா, பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, உள்ள விழுந்தா செத்து போயிடுவா. இது ஒரு பெரிய விஷயம். நம்மளாம் யாருன்னே தெரியாது, அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியலங்க. இது போன்ற பல டிராவல் வீடியோக்களை எடுத்து உங்களுக்காக கொடுக்கிருக்கிறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவை தெரிவிங்கள். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, லோகோ வந்து ஒரு கார்ட்டூனிஸாக வச்சுருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து அனிமேஷன் பண்ணுங்க ப்ரோ அது மாதிரி கேட்டிருந்தீங்க. எல்லாவும் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. நான் என்ன பண்ணேன், நமக்கு அனிமேஷன் வராது, ஏஐ வந்துடுச்சு. ஸோ அதை வச்சு அனிமேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு. பட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஃப்ளோனர் ஏஐ இருக்குது, அந்த ஏஐ வச்சு தான் இப்போ அனிமேஷன் பண்ண போகிறோம். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன்ஸ் வரும். ஒரு இமேஜ் கொடுத்துரும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ப்ராம்ப்ட் கேட்குறோமோ அந்த மாதிரி அனிமேஷன்ஸ் வரும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். இப்போ அந்த அனிமேஷன்ஸ்லாம் நீங்களும் பார்க்க போகிறீங்க, நானும் பார்க்க போகிறேன். அதில் எது உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் நம்மளோட அனிமேஷன் ஆஃப் இன்ட்ரோஸ் அப்படின்னு கொடுக்க போகிறோம். யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? ஜஸ்ட் லைக் வீடியோஸ் விளாக்ஸ் மாதிரி ஒரு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா போயிட்டு இருக்கு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அந்த மாதிரி நம்ம பசங்க வருவாங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. கோஆப்ரேட் பண்ணாதான் தெரியும். நான் அதுக்கு தான் வெயிட் பண்றேன். எங்க வீட்ல ஈஸி தான் அங்கிள், நான் சொல்றது தான். எங்க வீட்டில் கொஞ்சம் கஷ்டம், நான் சொல்றது தான். க்ராக்கோட வீடியோ பார்க்கலாம். நான் வந்து ஏஐ சொன்னேன் இல்லையா, அந்த ஏஐ வச்சுன்னா கிராக் GROK அப்படின்னு ஒரு வீடியோ. அதில் நம்ம ப்ராம்ப்ட் போட்டு எடிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோ ப்ளே பண்ணலாம். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அது நானானே தெரில, ஏன்னா என்னோட இமேஜ் நான் கொடுத்துருந்தேன். அது யாருன்னே தெரிலங்க. மறுபடி பார்ப்போம். சாவுல புளிய மருந்து கொஞ்சம் சாவும்ல செத்த பையில. இந்த மாதிரி ஃபன்னியாக தான் இருக்குது. நான் ஃபன்னியாக தான் கேட்டிருந்தேன், அதான் ஃபன்னியாக போட்டுருக்காங்க. அடுத்து பாட்டு கேட்குற மாதிரி ஆடிட்டு இருக்கிறான். என்ன கருமையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. ஆனால் அது நானே இல்லை கைஸ். இது தெலுங்கு படத்தில் வர காமெடி ஹீரோஸ் மாதிரி இருக்கானுங்க. ஏய் என்னெல்லாம் பண்ணுறான் பாரு. பணமரத்துல வச்சு அப்படியே ராவு செத்த பையில. அடுத்து 3ஆவது வீடியோ பார்ப்போம். இது கூட ஓகே தான், இது நல்லா தான் இருக்கு. 3ஆவது எனக்கு தெரிஞ்சு 3ஆவது ஓகே மாதிரி தான் இருக்கு. அப்படி போயிட்டு நேமோட வந்து ஆட்டோலாம் போய் ஃப்ளைட்லாம் பறந்து கண்ணு பிடிச்சி பாமெல்லாம் வெடிச்சு வா நல்லா இருக்கு. சரி, என்னோட இது என் சஜஷன் மாதிரி இருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் எது நல்லா இருக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் பார்ப்போம். ஓகே தான், பட் ஆனால் என்ன மாதிரி எல்லாம் ஃபேஸ். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது, பரவாயில்ல சார். ஓகே பரவாயில்ல. ஓகே, நமக்கு தான் அனிமே கிரியேட்டர் யாரும் தெரியாது. யாராக இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கப்பா, நம்ம ஒரு அனிமேஷன் வீடியோ பண்ணுவோம். ஓகே கைஸ், இது எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதிகமாக வர கமெண்ட்டை நான் அனிமேஷன் வைக்க போகிறேன். எல்லாம் உங்களுக்கு தான், பார்த்து பண்ணுங்க மகளே. பை. மியூசிக்